الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: خذوه فغلوه ثم الجحيم صلوه. وقال النبي صلى الله عليه وسلم: الصوم يطفئ نار جهنم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நரகின் ஒரு நாள் நிலை என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நரகம் குறித்து இந்த சமுதாயம் கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருக்கிறது. நரகத்தினுடைய அமளி துமளிகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வெகுவாக பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் சிந்தி இந்த உம்மத்திற்காக அழுதிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நரகத்தை பற்றிய பொடுபோக்குத்தன்மை இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவரிடத்தில் பேசுகிற போது அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் செஞ்சிருக்கிற பாவத்துக்கு கண்டிப்பா நரகம்தான் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதப்பான், நரகத்தை தாண்டி விழுந்து நான் ஓடி சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு அவர் இந்த சொர்க்க நரகத்தை கூட இன்றைக்கு விளையாட்டாக எடுத்துக் கொள்ளுகிறார். இன்னும் சிலர் இந்த நரகத்தையே மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன சிராத்துல் முஸ்தகீம், முடியை விட கூர்மையாக இருக்கும் என்கிறீர்கள். முடியை விட கூர்மையாக இருக்கும், கீழே நரகம் இருக்கும் என்றால் நெருப்பு இருக்கிறதே அது முடியை கரித்து விடாதா? அது எப்படி நிற்க முடியும் என்று இந்த விஞ்ஞான உலகத்திலே யோசிக்கிறார். இந்த 40 வாட்ஸ் பல்பு, 50 வாட்ஸ் பல்பு, அவ்வளவு மின்சாரம் வருகிறது, அங்கே இருப்பது ஒரு முடியை போன்று இலைதான் இருக்கிறது, அதுதான் மின்சாரத்தை பாய்ச்சுகிறது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த முடியை போன்றிருப்பது எவ்வளவு நெருப்பை கக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பேசுகிறார்கள். அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இரண்டு பேர்களும் சேர்ந்து பெருமானாரை சந்திக்க செல்கிறார்கள். பெருமானார் அழுது கொண்டிருக்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்ன நாயகமே அழுகிறீர்கள் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஅராஜிலே நான் பார்த்த நிகழ்வை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய உம்மத்திலே சில பெண்கள் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டார்கள் என்பதை நினைத்து நான் அழுகிறேன். நாயகமே, அந்த நிலைகள் என்ன? மிஅராஜ் என்று அந்த ஒரு நாள் பார்த்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு இதெல்லாம் நம்முடைய இல்லங்களில் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு பெண்மணி தன்னுடைய முடியை இழுத்து நெருப்பாலான கம்பியில் கட்டப்பட்டிருக்கிறது. முடியை இழுத்து நெருப்பாலான கம்பியில் கட்டப்பட்டு மூளை வழிந்து கொண்டிருக்கிறது. அவள் அழுகிற அழுகுரலை இந்த பூமியில் உள்ளவர் யார், இந்த பூமியில் உள்ளவர்கள் கேட்டால் வாழ்நாளில் ஒரு நாளும் சிரிக்க மாட்டார்கள். அவளின் நிலையை பார்த்து அவளுடைய குரலை கேட்டால் யாரும் சிரிக்க மாட்டார்கள். எதற்காக இந்த நிலை என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அன்பு தகப்பனாரிடத்தில் கேட்கிற போது சொன்னார்கள், ஏன் இந்த தண்டனை என்றால், இந்த பெண்மணி முடியை மறைக்காமலே தன் வாழ்நாளில் கழித்தாள். சடைகளை மறைக்காமல், முடியை மறைக்காமல். பெண்ணுக்கு முடி அவுரத், அது மறைத்தாக வேண்டும். இன்றைக்கு எத்தனை இல்லங்களில் மறைக்கப்படுகிறது? வீட்டுக்குள்ளேயும் முடி அவுரத், வீட்டுக்குள்ளேயும் முடி அவுரத். கேரளாவில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பெண்கள் எப்படி முடியை மறைத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா? வெறும் கருப்பு கட்டு மட்டும்தான் தெரியும்,
முடி வெளியிலே மட்டுமல்ல வீட்டுக்குள்ளேயும் அது அவுரத், அது மறைக்கப்பட வேண்டும். முடியை மறைக்காதவர்களுக்கு நரகத்திலே கொடுக்கப்படுகிற வேதனை கொடுமையான வேதனை. ஆனால் இன்றைக்கு இந்த உம்மத் இதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை, நம்முடைய இல்லங்களில் சொன்னதே இல்லை. புர்காவுக்கு வெளியிலே முடி இருக்கிறது, நிறைய பேர்களை பார்க்க முடிகிறது. அது அவுரத் என்ற அந்த மாலூமாத் அறிவே இல்லாமல் இன்றைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் ஒரு அழகான செய்தியை பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களாம். நாயகமே, உங்கள் மனைவி ஹதீஜாவுக்கு நான் நேரடியாக சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹதீஜாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு கூட்டு போயிரல, என் மனைவி ஹதீஜாவிடத்தில் கேட்டு வந்து சொல்கிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு இடத்தில் போய் கேட்கிறார்கள், அம்மா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நேரடியாக சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள், அழைத்து வாருங்கள் நாயகமே. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பெருமானார் வேண்டுமானால் பார்க்க முடியும், ஹதீஜாவின் கண்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக சலாம் சொல்லுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பதில் கொடுத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு நினைச்சாங்க, வந்தது ஜிப்ராயிலான்னு டெஸ்ட் பண்ணுவோம் என்று பெருமானாரை அழைக்கிறார்கள். நாயகமே கொஞ்சம் வாருங்களே. பெருமானார் வருகிறார்கள், சம்மணம் இட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே என் வலது தொடையில், என் வலது காலில் உட்காருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹுவினுடைய காலின் மீது அமர்கிறார்கள். இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்மை பார்க்கிறார்களான்னு கேட்டாங்க. ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் எந்திரிங்க நாயகமே, என் இடது காலில் அமருங்கள் நாயகமே. இடது காலில் ஹதீஜா ரலியல்லாஹுவின் காலில் பெருமானார் அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் பார்க்கிறார்களா? பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தலைமுடியை மறைத்திருந்த தலைமுடியை ஹதீஜா ரலியல்லாஹு விளக்குகிறார்கள், தலைச்சீலையை விளக்குகிறார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயில் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாயகமே முந்திய வேதத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டில் தலைமுடி ஜலந்திருக்கிறதோ அந்த வீட்டில் ஹாஸான மலக்குகள் வருவதில்லை, ஜிப்ராயில் போன்ற மலக்குகள் வருவதில்லை என்று நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் நாயகமே. முடி திறந்திருந்தா வீட்டுக்குள்ள மலக்குகளே வருவதில்லை. இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள் எப்படி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை, சைத்தான் குடியிருக்கிற இல்லமாக இருக்கிறதா அல்லது மலக்குகளின் வருகையை பெற்ற இல்லமாக இருக்கிறதா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் முகமெல்லாம் மாறி போய் விட்டது, சிவந்த முகமாக. என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மனைவிமார்கள் கேட்கிற போது சொன்னார்கள், என்ன முடி நம்முடைய வீட்டில் கிடக்கிறதே, ஒரு பெண்ணினுடைய முடி அவுரத் இல்லையா, அது வீட்டுக்குள் கிடக்கிறதே. முடி வீட்டில் தலை சீவி இருக்கிற முடியை கூட புதைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனா அந்த சட்டமே தெரியாமல் இன்றைக்கு சமூகம் வாழ்கிறது. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமா, சில பேர்களுடைய நாவு இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது பாத்திமா, அவர்களுடைய தொண்டையிலிருந்து அல் ஹமீம், அந்த சலம் இருக்கிறதே, சீல் சலம், ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு கடலில் கலந்தால் கடல் எல்லாம் கசப்பாகி விடுமாம். ஒரு சொட்டு கடலில் கலந்தால் கடல் கசப்பாகிவிடும். அந்த ஹமீம் கழுத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கிறது. இதை நான் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது பாத்திமா ரலியல்லாஹு அழுது கொண்டே கேட்டார்கள், நாயகமே இந்த வேதனை எதற்காக நாயகமே என்று கேட்க, அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த பெண்மணி தன்னுடைய கணவனை நாவால் வேதனை கொடுக்கிறாளோ அந்த பெண்மணிக்கு இந்த வேதனை. வீட்டில் இருக்கிற கணவனுக்கு நாவால் தொல்லைகளை கொடுக்கிற பெண்ணுக்கு நாவு இழுத்து கட்டப்பட்டு வேதனை. இன்னைக்கு எந்த வீட்டில் நாவு கம்மியா இருக்கு? நாவு கம்மியா இருந்தா அந்த வீடு உண்மையிலே மலக்குகள் வாழுகிற இல்லம் இல்லையா? சமீப காலமாக இன்றைக்கு ஆண்கள் யாருமே வீட்டுக்குள்ள போய் பேசுறதே இல்லை இல்லையா? பெண்கள் மட்டும்தான் என்ற நிலை அதிகரித்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, கணவனை துன்பப்படுத்தி பார்த்தல், கணவனை ஏசுதல், பேசுதல், இப்படி நாவால் தொல்லை கொடுப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. முல்லாவினுடைய வரலாறு கூட சொல்லுவார்கள். முல்லாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சான்,
முல்லாவினுடைய வரலாறு. முல்லாவின் மனைவிக்கு ஒரு ஆசை, எப்படியாவது முல்லாவை புருஷனை அழுக வச்சு பார்க்கணும். சில மனைவிக்கு இப்படி ஒரு ஆசை, புருஷனுக்கு கஷ்டம் கொடுத்து பார்க்கணும், முல்லாவை அழ வைக்கணும். என்ன செய்யறது? நல்ல சூப்பு செஞ்சு அந்த சூப்புல மிளகா பொடி இல்லையா மிளகு பொடி எல்லாத்தையும் கலந்து அந்த முல்லா ஒரு உறிஞ்சணும், கண்ணுல கண்ணீர் வரணும், இதை பார்த்து ரசிக்கணும். நேரா நல்ல சூப்பெல்லாம் தயார் பண்ணி முல்லா உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு சூப்பு வந்து விடுகிறது. முல்லா பக்கத்தில் வச்சுட்டு போயாச்சு. அந்த அம்மா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு, முல்லா குடிக்கவில்லை, ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டு வந்து வேகமாக இந்த அம்மாவே எடுத்து குடிச்சிருச்சு. வேகமாக மூளைக்கு ஏறி கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது. முல்லா கேட்டாராம், ஏமா சூப்பை குடிச்சு அழுகிறேன்? இல்ல, எங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கு சூப்புண்டா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு, அதனாலதான் நான் அழுகிறேன். சரி, உண்மையைத்தான் சொல்றா என்று எண்ணிக்கொண்டு முல்லாவும் வாங்கி குடிச்சா வேகமா மூளைக்கு ஏறி கண்ணில் கண்ணீர் வருகிறது. இவ சிரிச்சுக்கிட்டே கேட்டாலாம், நீங்க எங்க அழுகிறீங்க? நானும் உங்க அம்மாவை நினைச்சு தாண்டி அழுகிறேன். அவ போகும்போதே உன்னை கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன், விட்டுட்டு போயிட்டாலே. அன்புக்குரியவர்களே, கணவனை கஷ்டப்படுத்தி பார்த்தாள். அக்பருடைய வரலாறு சொல்லுவார்கள், இந்த மனைவி நினைச்சிட்டாண்ட செஞ்சே தீரணும், இல்லைன்னா அந்த கணவனை விட மாட்டா. இவள் வேதனைக்குரியவள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நாம் இந்த செய்திகளை அங்கே எத்தி வைத்தோமா? இல்ல. அக்பரு மனைவி தன்னுடைய தம்பிக்கு வேலை கொடுக்கணும்னு அக்பரிடத்திலே, அக்பர் மச்சினனுக்கு வேலை வேணும், மனைவி தூண்டிக்கொண்டே இருக்கிறாள். அவன் அறிவில்லாதவன், அவனுக்கு கொடுக்க முடியாது. இல்ல இல்ல, அவன் நல்ல அறிவாளி, அவனுக்கு வேலை கொடுங்கள். சரின்னு அக்பர் கூப்பிட்டு, பக்கத்து தெருவில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு, போய் பார்த்துட்டு வா. கரெக்டா மச்சனை போனா, போய் பார்த்துட்டு வந்தான். வந்து சொன்னான், மச்சான் நாய் குட்டி போட்டிருக்கு. கரெக்ட் தான். அக்பர் கேட்டாரு, எத்தனை குட்டின்னு கேட்டாரு. இதெல்லாம் நீங்க சொல்லி உள்ளையே. திரும்பி போனான், வந்து சொன்னா 8 குட்டி. எத்தனை ஆண் எத்தனை பொண்ணுன்னு கேட்டாரு. இதை நீங்க சொல்லலையே. திரும்பி போனான், வந்தான். அதுக்கு பிறகு என்ன நிறம்னு கேட்டாரு. இதை நீங்க சொல்லலையே. திரும்பி போனான், வந்து சொன்னான். நேரா பீர்பாலை கூப்பிட்டாரு, வா, அங்க நாய் குட்டி போட்டிருக்காமல. நேரா போனாரு, வந்தாரு, சொன்னாரு 8 குட்டி போட்டிருக்கு, இத்தனை ஆணு இத்தனை பெண்ணு, இன்ன நிறத்தில் இருக்கிறது. இவர் எப்படி இருக்கிறார், இவன் எப்படி இருக்கிறான் பார்த்தாயா? அவ மனைவி கூட்டு போய் உள்ள, அரசர் வெட்டிட்டு வாண்ட கட்டிட்டு வரணும், ஒரு விஷயத்தை கேட்டா எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு வரணும் என்று சொல்லி எப்படியோ வேலையை வாங்கி கொடுக்க ஒரு நாள் அரசர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டார், கடுமையான காய்ச்சல். இப்ப அக்கா சொன்னது நினைவுக்கு வருகிறது, வெட்டிட்டு வாண்ட கட்டிட்டு வரணும்னு. நேரா போய் பள்ளிவாசல் ஃபுல்லா எல்லா பள்ளிவாசலையும் ஜனாதா போர்டில் எழுதி போட்டார், அரசர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் இறந்து விடுவார், ஜனாதா தொழுகை இந்த நேரம் நடைபெறும். முடிச்சு, வெட்டிட்டு வாண்ட கட்டிட்டு வரணும் இல்லையா? அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஆட்களுக்கும் வேலை கொடுத்தாக வேண்டும் என்று அந்த பெண்மணி அழைப்பாள், தொல்லை கொடுப்பாள், துன்பம் கொடுப்பாள். இப்படி கணவனை தொல்லை கொடுக்கிற, துன்பப்படுத்துகிற பெண்மணிகள் இருக்கிற இடம் நரகம். நாவு இழுத்து வேதனை செய்யப்படுகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, நாயகமே மனைவி முடியல நாயகமே, கடுமையான நாவு இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், அம்மா அம்மா, உன்னுடைய நாவு இழுத்து நரகிலே வேதனை செய்யப்படுவதை நீ விரும்புகிறாயா? இல்லை நாயகமே. அப்படியானால் உன்னுடைய நாவை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளம்மா. அல்லாஹு அக்பர். வரலாறு பேசுகிறது, அந்த அம்மா எப்பயுமே வாயில கல்ல தூக்கி போட்டுக்குமா, அபூபக்கர் ரலியல்லாஹு போட்ட மாதிரி கல்ல போட்டுக்குமா. தன்னுடைய கணவனிடத்திலே கண்ட வார்த்தைகளையும் பேசிவிடக் கூடாது என்று அடக்கத்தோடு வாழ்ந்தார்கள், வரலாறு பேசும். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், அவர்கள் பார்த்த நிலையை சொல்லுகிறார்கள். சில பெண்மணிகளுடைய மார்பகங்கள் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது, மலக்குகள் மிர்சுப தண்டாயுதத்தால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்டாயுதத்தால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் நபிகள் கோமான் இடத்திலே பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இந்த தண்டனை எதற்காக? பெருமானார் சொன்னார்கள், சந்தோஷமாக வருகிற கணவனை தன் பக்கம் நெருங்க விடாதவளுக்கு இந்த தண்டனை என்றார்கள். தம்னவான் ஃபிராஷிஹா, கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்காதவள் அவள். கணவன் வருகிற போது சந்தோஷிக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். என்னிடத்திலேயே ஒருவர் சொன்னார், அல்லாஹு அக்பர், மாமியா வஃபாத்தாகி 1 வருஷம் ஆச்சு, என் மனைவி என்னை பக்கத்திலேயே நெருங்க விடுவதில்லை, எங்க அம்மா நினைவில் இருக்கிறேன், அதனால் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது.
இது என்ன ஷரியத், என்ன சட்டம்? கணவனை சந்தோஷப்படுத்துவதுதான் மனைவியின் வேலை. இப்படி கணவனை வெறுத்தால் இவளுக்கு பேர் நுஷூஸ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் நுஷூஸ், வேதனைக்குரிய குற்றம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதும் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்மணியை நான் நரகிலே பார்த்தேன், அவளுக்கு கீழ்ப்பகுதியிலே நெருப்பு எரிகிறது, அவள் தன்னுடைய உடலை எடுத்து அவளே சாப்பிடுகிறாள், அவள் உறுப்பை எடுத்து அவளே சாப்பிடுகிறாள். பெருமானார் அடுத்து கொண்டே சொல்ல பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏன் நாயகமே இந்த நிலை? லா தக்தஸிலு மினல் ஜனபா, குளிப்பு கடமையாகியும் அவள் குளிக்காதவள் என்றார்கள். குளிப்பு கடமையாகியும் குளிக்காதவள். இன்றைக்கு நிறைய பேர்கள் குளிப்பு கடமையாகியும் ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறான், குளிப்பின் கடமை என்னவென்றே தெரியாமல். பெரிய ஆளு குளிப்பின் கடமை எத்தனைன்னு கேட்டோன்னு சட்டுன்னு சொல்லிட்டார் 3. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே 3 சொல்லிட்டாரே, என்ன 3 கேட்ட உடனே தண்ணி வேணும், வாளி வேணும், டவுல் வேணும்னாரு. நஊது பில்லாஹ். குளிப்பின் கடமைகள் கூட, பரலான குளிப்பின் கடமைகள் கூட தெரியாமல் இன்றைக்கு உம்மத்தில் வாழுகிறார்கள். பெண்மணிகள் இருக்கிறார்களே, அந்த குளிப்பின் கடமையை அறிந்திருக்க வேண்டும். அதை பெற்றோர்கள் தயவு செய்து நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சொல்றதில்லை. நரகின் தண்டனைக்குரிய வேதனை. 5வதாக பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சில பேர்களுடைய கையும் காலும் இழுத்து கட்டப்பட்டு இருக்கிறது, பாம்புகளும் தேள்களும் அவரை தீண்டிக் கொண்டே இருக்கிறது, பாம்புகளும் தேள்களும். அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்களே, அந்த நரகத்தினுடைய பாம்பினுடைய மூச்சு காற்று, லேசா அது விடுற மூச்சு இந்த உலகத்தின் காற்றிலே கலந்தால் ஒரு ஆள் உயிரோடு இருக்க மாட்டான். காற்றிலே, உலகத்தில் இருக்கிற காற்றிலே கலந்தால் ஒருவன் கூட உயிரோடு இருக்க மாட்டான். அந்த பாம்புகள் தீண்டிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் பார்த்துவிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், எதற்காக இந்த தண்டனை? சொன்னார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், கணவனின் அனுமதி இல்லாமல் வெளியே சென்ற பெண்கள். நஊது பில்லாஹ். கணவனினுடைய அனுமதி இல்லாமல் வெளியே திரிந்த பெண்கள். ஒரு காலம் இருந்தது, கணவனின் அனுமதி இல்லாமல் கால் கூட வைத்ததில்லை, இல்லையா? இன்றைக்கு அப்படி இல்லை. கணவன் தான் அனுமதி வாங்கிட்டு வெளியே போக வேண்டியிருக்கு. கணவன் தான் அனுமதி. ஒரு பத்திரிகையிலே அழகாக எழுதியிருந்தான், சென்னையில் நடந்ததை எழுதியிருந்தான். ஒரு பெரிய கடை, அந்த கடையில போய் ஒரு வயசான கிழவனார், 75 வயசு கிழவனார் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். நிறைய ஆம்பளைய பெரிய கடையில வெளியே தான் உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள போன மனைவி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு, காணோம். 75 வயசு கிழவனும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு 18 வயசு புள்ள வந்துச்சு, இங்க வாமா அப்படின்னு. என்ன தாத்தா, பக்கத்துல உட்கார் பேசிட்டு இருக்கலாம்னாரு. அந்த பிள்ளைக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. ஒரு கிழவன் வயசான ஆள் பேசுற பேச்சா? இல்லம்மா, நான் யாராவது பொம்பளைகள்கிட்ட பேசினா அவ கரெக்டா வந்துருவா, என் பொண்டாட்டி வந்துருவா, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். அதே மாதிரி பேசும்போது கரெக்டா வந்துட்டா. என்னையா உனக்கு பேச்சு? இந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன உனக்கு பேச்சு? அன்புக்குரியவர்களே, எல்லோருமே இன்றைக்கு வெளியே செல்லுகிற அவலம். ஆண்களுக்கு ஒரு காலம், பெண்களுக்கு ஆண்கள் துணி எடுத்த காலம்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஆண்களுக்கும் சேர்த்து துணி எடுப்பவர்கள் யாருன்னா பொம்பளைங்க. வெளியே சுற்றி கொண்டிருக்கிற இந்த பெண்கள், பெருமானார் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், வெளியே திரிகிற பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேதனை கடுமையான. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, கணவனார் அபூ தல்ஹா வெளியூருக்கு செல்லுகிற போது, அம்மா தேவையானது வீட்டில் இருக்கிறது, எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். போன நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய தகப்பனார் மௌத்தாயிட்டாங்க. போன நேரத்தில், வெளியூருக்கு போன நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய தகப்பனார் மௌத்து. மசாலா கேட்டு அனுப்புறாங்க, என் கணவர் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார், ஆனால் என் தகப்பனாரின் மரணம், நான் போகவா வேணாமா நாயகனே? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவா அல்லது என் தகப்பனின் ஜனாதாவுக்கு செல்லவா? பெருமானார் போகாதன்ட்டாங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, தகப்பன் ஜனாதாவுக்கு போகாத. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? பாப்பாவுடைய ஜனாதா ஒரே ஊர்ல இருக்கிறம்மா, எப்படியாவது வந்து பாத்துருமா, எப்படியாவது வந்து பாத்துருமா, ஒரு தீதார் பாத்துருமா. மீண்டும் பெருமானாரிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா,
பெருமானார் தானே சென்றார்கள். தானே சென்று உம்மு சுலைமிடத்திலே சொல்லுகிறார்கள், ஜனாதாவுக்கு வராதே, நான் போகிறேன். சென்றார்கள், குளிக்க வைக்கிறார்கள், அடக்கம் செய்தார்கள், தொழ வைத்தார்கள், எல்லாம் நடந்தது. கபரிலே அடக்கியதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கவாசினாங்க. இவர் செய்த அமலால் அல்ல, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த இவர் மகளால், கணவனுக்கு கட்டுப்பட்ட மகளால். ஒரு மகள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் பெற்றோர்களுக்கு சொர்க்கம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹு அக்பர். ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி கத்திரியை கொண்டு தன்னுடைய உடலை கத்திரித்துக் கொண்டிருக்கிறார். நெருப்பாலான கத்திரியை கொண்டு தன்னுடைய உடலின் ஒவ்வொரு பாகமாக கத்திரிக்கிறாள். இப்படி ஒரு நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. தான் உடம்பையே தான் கத்திரிச்சுக்கிட்டு இருக்கிறார், தனித்தனியாக துண்டு துண்டாக போடுகிறாள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் எழுப்புகிறான், திருப்பி துண்டாக்குகிறாள். இப்படியே வேதனை கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில்கிட்ட கேட்கிறாங்க, என்ன கொடுமையாக இருக்கிறது, எதற்காக இப்படி வேதனை? தன் உறுப்பை தானே வெட்டுகிறாள். இவள் தான் தன் அழகை அந்நியர்களுக்கு காட்டியவள். இறைவன் கொடுத்த அழகு, பெண்ணுக்கு கொடுத்த அழகு கணவனுக்கு காட்டுவதற்கே தவிர அந்நிய ஆடவர்களுக்கு காட்டியவள். இன்னைக்கு ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அந்நியர்களை கவருகிற அமைப்பின. இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, கணவன் நடந்துக்கிறதுல அந்த பாடாவதி நைட்டி நாள் வச்சிருப்பாங்க வீட்டுல. இந்த பாடாவதி நைட்டியோட தான் கணவன் வெளியே போகும்போதா அந்நிய ஆடவர்கள் பார்க்கிற இடத்துக்கு, கல்யாணத்துக்கா, அதுக்கா, கச்சேரிக்கா, பட்டுச்சேலை, அது இது 4 பேர் பார்க்கணுமா இல்லையா? போய் கடையில ஜவுளி எடுப்பதே தப்பு. அப்படி எடுக்கிற போது அந்த கடைக்காரன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் எடுக்கிறது. கணவனுக்கு பிடித்த ஆடை இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கா, ஊர்ல இருக்க அத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்படி நம்முடைய இல்லங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சில இல்லங்களை தவிர இல்லையா? கணவனுக்கு காட்ட வேண்டிய உறுப்புகளை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கடுமையான தண்டனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே அறிவிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 7வதாக ஒரு பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு பெண்மணி தன்னுடைய குடலை எடுத்து தானே தின்னுகிறாள். தன்னுடைய நஜீஸான குடலை எடுத்து தானே தின்னுகிறாள். வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தங்கள் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையை நான் கண்டேன் என்று சொல்ல என்ன காரணம்? ஜிப்ராயில், ஏன் இவ்வளவு கொடுமை? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தஸ்ஹீருஸ் ஸலா. இந்த பெண் இருக்கிறாளே, தொழுகையை ரொம்ப கேவலமாக நினைத்தவள். தத்தஹிஃபுஸ் ஸலா, தொழுகையை லேசாக நினைத்தவள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய கடமைகளிலேயே ஆக உயர்ந்த கடமை ஸலா, தொழுகை. இந்த தொழுகையினுடைய மகத்துவமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்தவள். இன்னைக்கு நம்ம இல்லங்கள்ல 60 வயசு 80 வயசு பேர் தொழுகிறார்கள். 25, 18 காலேஜுக்கு செல்லக்கூடியவர்கள். இந்த பெண்கள் எல்லாம் தொழுகிறார்களா? தொழவில்லை என்று கவலைப்பட்டிருக்கிறோமா? கண்டித்திருக்கிறோமா? வற்புறுத்தி இருக்கிறோமா? இதற்காக வேண்டி அடித்தாலும் தவறில்லை, அடித்திருக்கிறோமா? ஒண்ணுமே செய்யல. இன்றைக்கு இல்லங்களில் தொழுகையே இல்லை, நிறைய வீடுகளில் தொழுகையே இல்லை. இந்த தொழாத பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற வேதனை, தன்னுடைய குடலை எடுத்து தானே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கடுமையாக தொழுகை குறித்து சொல்லுகிறார்கள். எல்லா பொருட்களின் அழுக்கை நீக்குவதற்கு இறைவன் தனித்தனி பொருட்களை படைத்திருக்கிறார். ஆடையிலே அழுக்கு, அதை நீக்க தனிப்பொருள் இருக்கிறது, சோப்பு இருக்கிறது. உடம்பின் அழுக்கை நீக்க தனிப்பொருள் இருக்கிறது இல்லையா? வண்டியின் அழுக்கை நீக்க சர்வீஸ் இருக்கிறது. கண்ணாடியில் அழுக்கப்பட்ட அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. உள்ளத்தின் அழுக்கை நீக்குவது எது? உள்ளத்தின் பாவத்தை நீக்குவது எது? அஸ்ஸலா தஹுத்துல் ஹதாயா. உள்ளத்தின் பாவங்களை அழிக்கிற ஆற்றலை அல்லாஹ் தொழுகையில் தான் வைத்திருக்கிறார். இந்த தொழுகையை போன்று ஒரு மனிதனை புனிதனாக்குகிற சாதனம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உம்மத் தொழுகையின் விஷயத்தில் எவ்வளவு அசட்டை!
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அதுக்கு இந்த ஆண்களும் இதே நிலைதான் தொழுகையின் விஷயத்தில். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய காலத்தில் சொன்னாங்களாம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் தொழுகையின் விஷயமாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, 40 நாள் இமாம் ஜமாத்தோடு ஒரு ஆளு தொடர்ந்து தொழுக வந்தா ஒரு எரும மாடு ஃப்ரீயா தர்றேன்ட்டாங்க. 40 நாள் தொடர்ந்து வந்தா எரும மாடு ஃப்ரீ. அல்லாஹு அக்பர்! கூட்டம் வந்ததே பார்க்கணும். 5000 பேர் ஜமாத். 40வது நாள் எத்தனை பேர்களுக்கு அந்த எருமை மாடு நான் சொன்னதை போன்று வேண்டும் கேட்க எல்லோருமே அதெல்லாம் வேணாம், நாங்க தொழுகையாளி ஆயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், இதே போதும்ட்டாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம இமாம் ஒருத்தர் அடிச்சிருக்காரு. 40 நாள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறாரோ அவருக்கு எரும மாடு ஃப்ரீன்னு அடிச்சிட்டார். ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச உடனே நம்மால் அஜர்த்து எரும மாடு 5000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் ஆயிடுச்சு, கூட்டம் கூட்டமா வருது. இவ்வளவுக்குலாம் உங்கள்ட்ட காசு இருக்கா? நீங்க வாங்க சம்பளமே இல்லையா? ஒரு மாடு வாங்குறது கூட பத்தாதே, இதெல்லாம் இருக்குதா? அதெல்லாம் எல்லாம் கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 நாள் முடிஞ்சு, என்ன 35 நாள் தான் இருக்கு அஜரத்? 35 நாள் முடிஞ்சு அஜரத், என்ன 5 நாள் தான் இருக்கு? மாடெல்லாம் எங்க இவ்வளவு பேருக்கு வாங்க முடியுமா? ஒரு நாள் தான் இருக்கு. அஜரத்துக்கு ஜன்னி வந்துருச்சு. என்ன அம்புட்டு பேர் தொழுத உடனே இதைத்தானே கேட்கறான். அம்புட்டு பேரும் என்ன 5 வக்து தான் இருக்கு அஜரத், எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. அஜருக்கு பின்னாடி அஜரத் எஸ்கேப். நான் அம்புட்டு பேருக்கு கொடுக்கணுமே, அவரை காணாம போயிட்டாரு. 4 பேர் கூடி பேசினாங்களா, எங்க போயிருப்பாரு? அஜர் தொழுது இருக்கிறாரு, எங்க போயிருக்க போறாரு? மகரிபுக்குள்ள பக்கத்துல தான் இருப்பாருன்னு ஆளை புடிச்சிட்டாங்க. முடிச்சு கொண்டு வந்து மகரிபையும் தொழுது இஷாவையும் தொழுது முடிச்ச உடனே 40 வக்து முடிஞ்சு, 40 நாள் தொழுக முடிஞ்சு. எங்க எருமாடு? அஜர் சொன்னானா, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான், நீ கவலைப்படாத. உடனே அது எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களா, இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் இத்தனை நாள் ஒளிச்சியாமே தொழுதோம். நான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பண்புக்குரியவர்களே, தொழுகையின் விஷயத்தில் அசட்டை அசட்டை அசட்டை, அது குறித்த அக்கறையின்மை சர்வசாதாரணமா. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவர் வீட்டு மாடு பள்ளிவாசலுக்கு வந்துருது, வந்து மேய்ஞ்சிட்டு போயிருது. மோதினார், பிடிச்சி மாட்டை கட்டிட்டாரு. நேரா வந்தாராம், முத்தோலிய பார்த்தாரு, வந்து வாயில்லா ஜீவன் பாவம், அவரை அதை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க, என்னைக்காவது நான் வந்திருக்கேன்? அது பாவம் வாயில்லா ஜீவன், தெரியாம வந்துருச்சு, என்னைக்காவது நான் வந்திருக்கேன்? இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கிறது. தொழுகையின் விஷயத்திலே ரமலான் வந்துவிட்டால் வேடத்தாங்களுக்கு பறவைகள் வருவதை போன்று வந்து விடுகிறோம். ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா சீசன் முடிந்து போனதை போல எல்லோரும் காலியாகி விடுகிறோம். பள்ளிவாசல் நமக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று. தஸ்தஹிஃபு ஸலா, தொழுகையை யார் லேசாக கருதுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பாலான தாபூத் பெட்டி இருக்கிறது, அந்த பெட்டிக்குள் ஒரு பெண்மணி படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாள். நெருப்பாலான பெட்டி, அந்த நெருப்பின் ஜுவாலையால் மூளை உருகி பின்துவாரத்தின் வழியாக வருகிறது. இப்படி ஒரு வேதனையை நான் பார்த்தேன். என்ன காரணம் நாயகமே? வாழுகிற காலத்தில் கணவனுக்கு மோசடி செய்து விபச்சாரத்தில் ஈடுபட்டவள் அவள், கணவனுக்கு துரோகம் செய்தவள் விபச்சாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ராயில் அடுத்தும் காட்டுகிறார்கள், தலையை பார்த்தால் ஹின்சீரை போன்றிருக்கிறது, பன்றியை போன்ற தலை, உடலமைப்பெல்லாம் கழுதையை போன்றிருக்கிறது, 1000 நிறங்கள் மாறுகிறது, வேதனை கொடுக்க கொடுக்க நிறங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன நாயகமே, இப்படி ஒரு உருவத்தை பார்க்க முடிகிறதே, இது என்ன? பல்லை பார்த்தால் திடீரென்று உகுதுமலையை போன்று மாடுகிறது, 2 மன்கி தோல் புஜங்கள் இருக்கிறது, மஷ்ரிக்குக்கும் மகரிபுக்கும் இடையிலே ஆக அகண்டு போயிருக்கிறது. என்ன நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானாருக்கு ஜிப்ராயில் சொல்லுகிறார்கள், இவர்தான் நம்மாம். உலகத்திலே வாழ்கிற போது கோல் சொல்லி திரிந்தவர்கள், உலகத்திலே வாழுகிற போது கோல் சொல்லி இங்குள்ளதை அங்கே, அங்குள்ளதை இங்கே. இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் நடக்கிறது. இந்த கோல் சொல்லும் பண்பாடு இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு விருந்து கிடக்கிறது. ரூகுல் பயானிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள், ஒரு பெண்மணியை பற்றி எழுதுகிறார்கள். சந்தையிலே விற்கப்பட்டதாம் அடிமையாக. எஜமான் சொல்லித்தான் வித்தார், இந்த பெண் ரொம்ப நல்ல புள்ள, நல்ல பெண்ணு, ஆனா அப்பப்ப கோல் மட்டும் சொல்லுவா, அவ்வளவுதான், கோல் மட்டும் தானே, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வாங்கிட்டு போயாச்சு. வாங்கிட்டு போய் இல்லத்தில் இருக்கிற போது
அவளுக்கு தான் கோல் சொல்ற பழக்கம் இருக்கே. லேசா போய் கணவனார்த்த, உங்க வீட்டுக்காரம்மா நடத்த சரியில்லை, உங்க வீட்டுக்காரம்மா நடத்த சரியில்லை, நாளைக்கு பாருங்க கத்தி எடுத்துட்டு வருவாங்க, உங்களையே குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு வருவாங்க என்று சொல்ல அவன் அப்படியா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். நேரா மனைவிட்ட போய் உங்க வீட்டுக்காரர் நடத்த சரியில்லை, அந்த அம்மாட்ட போய் உங்க வீட்டுக்காரர் நடத்த சரியில்லை. பொதுவாக பொம்பளைகள்ட்ட தான் இது சொல்லிட்ட போதுமே, வீட்டுக்காரர் நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்ட போதுமே, அல்லாஹ் அக்பர் எங்க வேண்டாலும் போய் சரி பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க இல்லையா. வீட்டுக்காரர் நடத்த சரியில்லை, அதுக்கு என்ன செய்யணும்? ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்காரனுடைய பெடரி முடிய வெட்டணும், வெட்டிட்டா சரியா போயிடும். சரின்னு அவர் தூங்குற நேரத்தில் இந்த அம்மா கத்திரியை எடுத்துட்டு போய் முடிய பெடரி முடிய வெட்டலான்னு போக அவர் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கிறாரு. பார்த்தா கரெக்டா கையில கத்தியும் கத்திரியும் வச்சுட்டு வர்றதை பார்த்துட்டு நம்ம கொலை செய்யத்தான் வர்றான்னு சொல்லி என்னைவா நீ கொலை செய்யறேன்னு வேகமா வாங்கி மனைவியை கொலை செஞ்சிட்டார். இந்த மனைவியின் சொந்தக்காரர்கள் கணவனை கொலை செய்தார்கள். இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை அடிக்குது, அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை அடிக்குது. எதனால? லேசா ஒரு கோல், லேசா ஒரு கோல், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அலாதியான. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்லுகிறார்கள், சில பேர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு அக்பர், 10வதாக சொன்னார்கள், அவர்களுடைய உருவம் நாயை போன்றிருக்கிறது, நாயை போன்ற தோற்றத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பின்துவாரத்திலே நெருப்பாலான கம்பியை குத்தி இழுக்கப்படுகிறது, அந்த கம்பி வாயின் வழியாக வெளியே வருகிறது. இப்படி நான் கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் எதற்காக என்று கேட்கிற போது ஃபாயிலுல் மன்ஹியா, அல்லாஹ் தடுத்ததையும் ரசூல் தடுத்ததையும் செய்தவர்கள், எதுவெல்லாம் வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்களோ அது முழுவதையும் செய்தவர்கள். வட்டி வாங்காத வாங்குவார், பொய் சொல்லாத சொல்லுவார், பெருமை அடிக்காத அடிப்பார். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை இப்படி நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகளினுடைய வேதனையை, ஒரு நாள் வேதனையை கண்டு வந்து உம்மத்திற்கு சொன்னார்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 7 நரகம் இருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஜஹன்னமில் இஸ்லாமியர்கள் பாவம் செய்த முஸ்லிம்கள் இருப்பார்கள், அவங்க உடம்பு அவங்களே சாப்பிட்டு இருப்பாங்களாம். அடுத்த நரகம் லலாவில் நசராக்கள் இருப்பார்கள், நசராக்களினுடைய லகம் மட்டும் சதைகள் மட்டும் வேதனை கொடுக்கப்படும், எலும்புகள் அன்றி. சக்கர் என்ற நரகத்திலே யூதர்கள் இருப்பார்கள், அவர்களின் எலும்புகள் மட்டும் தனித்தனியாக உருகப்படும், கடுமையான வேதனை கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, ஹாவியா ஹுத்தமா என்ற நரகம் 4வது. ஹுத்தமா என்ற நரகத்தில் சாயிபீன்கள் இருப்பார்கள், நட்சத்திர வணங்கிகள் இருப்பார்கள், நட்சத்திர வணங்கிகள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு ஒரே ஒரு ஜம்ரத் மலையை போன்று இருக்குமாம், ஒரு கனல் மலையை போன்றிருக்கும், ஒரு கனல் மலையை போன்றிருக்கும். அந்த மலையில் படுக்க வைத்து வேதனை கொடுக்கப்படுவார்கள். 5வதாக ஜஹீம் என்பது யாருக்கு தெரியுமா? மஜூசிகள், நெருப்பு வணங்கிகளுக்கு, நெருப்பு வணங்கிகளுக்கு. அங்க பிஅர் ஹபாப் என்ற ஒரு பிஅர் ஹபாப், மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளுக்கு ஒரு கிணறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கிணறு, அதற்குள் இருக்கிற நெருப்பு நெருப்பையே நெருப்பு சாப்பிடுமாம். மீன் சாப்பிடுற மாதிரி நெருப்பையே நெருப்பு சாப்பிடும். அந்த நெருப்பு வணங்கிகளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படும். 6வது நரகமாக இருக்கிற அன்புக்குரியவர்களை ஸஈர் என்ற நரகத்தில் முஷ்ரிக்கீன்கள் இருப்பார்கள், சிலை வணக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், முஷ்ரிக்கீன்கள். அதுல 300 கசர்கள் மாளிகை இருக்கும், ஒவ்வொரு மாளிகைக்குள்ளேயும் 300 அறைகள் இருக்கும், ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் நீள நீளமான 100 அடி நீளமுள்ள பாம்புகளும் 100 அடி நீளமுள்ள பாம்புகளும் 10 அடி நீளமுள்ள அக்ரபுகள் தேள்களும் அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், கடைசி நரகம்தான் ஹாவியா, அதற்குள் தான் ஃபித்தர்கில் அஸ்வலி மினன் நார் முனாஃபிக்கீன்கள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களின் வேதனையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய தலை தனியாக உடைக்கப்படுமாம், மிஸ்ருபத்தால் மலக்குகள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஜபானியாக்கள் என்று சொல்லுகிற 19 மலக்குகளும் இந்த முனாஃபிக்கீன்களை தாக்குவார்கள் என்று தானே ஹதீஸ்கள் சொல்லித் தருகிறது. இப்படி நரகத்தின் வேதனை கொடுமையானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடைசி 10ல நரகத்தில் இருந்து விடுதலையை தேடச் சொல்லுகிறான். நாளையிலிருந்து நரகத்தில் இருந்து விடுதலையை தேடச் சொல்லுகிறான். நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு சொந்தமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.